ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அ எனக்கு வந்து வெயிட் கெயின் ஆகுறதுக்கான ஒரு ரீசன் வந்து நான் வந்து நெறைய சாப்பிட்டுட்ருக்கேன். அதாவது பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து குவான்டிட்டி ஜாஸ்தியா இருக்கு. லஞ்ச், டின்னர் வந்து ஹெவியா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் எனக்கு வெயிட் லாஸ் ஆக மாட்டேன்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கவங்களா இருந்தீங்கன்னா, அ இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான். நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர தவிர்த்து ஸ்நாக்ஸ் டைம்க்குன்னு சொல்லிட்டு அந்த ஈவினிங்கில லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 3 ஹார்ஸ் கழிச்சு பசிக்கும்போது எடுத்துக்கிற அந்த ஐட்டம்ஸ் தான் வந்து நம்மளோட அப்பார்ட் ஃப்ரம் இந்த 3 மீல்ஸ் தவிர்த்து அங்க எடுத்துக்கிற குவான்டிட்டி ஆஃப் த ஃபுட் டைப் ஆஃப் த ஃபுட் தான் வந்து நம்ம வெயிட் கெயினுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பெரிய ரீசனாக இருக்கும். அந்த லிஸ்ட்டு என்னன்னு பார்த்தோன்னா, அதாவது டீப் ஃப்ரைடு ஃபஸ்ட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொன்னோனே யாராவது ஃபஸ்ட்டு சொல்கிற டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீப் ஃப்ரைடை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அது வந்து ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட லாஸ்ட்டில் பார்க்கலாம். அதே மாரி பேக்கரி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் கேக்ஸ், அதுக்கப்புறம் சிலருக்கு வந்து லஞ்ச் முடிச்சுட்டோ, டின்னர் முடிச்சுட்டோ வந்து இந்த ஸ்வீட்டா ஏதாவது சாப்பிடணும்னு சொல்லிட்டு கேண்டீஸ் இல்ல டெசர்ட் சாப்பிடுவாங்க. அது. அதுக்கப்புறமா வந்து அ ஐஸ்கிரீம்ஸ், அதுக்கப்புறம் ஈவினிங்கில வந்து அ சாட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்ன்னு சொல்ற இந்த ஃப்ரைஸ், அப்புறம் பீஸாஸ், அப்புறம் பர்கர்ஸ், பிரெட்டு, சிப்ஸ், அதுக்கப்புறம் நம்ம வந்து நமக்கே தெரியாம மெயின் டிஷ்ஷோட சைட் டிஷ்ஷா அக்காம்பனிமெண்ட்ஸா வர இந்த ஜாம், சாஸ், அப்புறம் பிக்கிள்ஸ், அதுக்கப்புறம் சில டிஷ்ஷஸ்க்கு மேல நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக போடுற இந்த விப்டு க்ரீம், அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஜூஸஸ், இதெல்லாம் தான் வந்து நம்மளோட வெயிட் கெயினுக்கு ரொம்ப பெரிய ஒரு ரீசனாக இருக்கும். என்னென்னா நம்ம வந்து நம்ம ஃபுட் அட்லீஸ்ட் நம்ம பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அட்லீஸ்ட் நியூட்ரிஷன் பெர்ஸ்பெக்டிவில் கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாக இருந்தாலும், நம்ம இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமாக மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்ற இந்த ஐட்டம்ஸ் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வந்து பேக்டு இல்லை ப்ராசஸ்ட் அப்படி இல்லைன்னா வந்து இந்த சோடியம், சுகர், ஃபேட் இது 3ம் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அதே மாதிரி இது எல்லாமே வந்து நமக்கு டேஸ்ட்டில் வந்து அடிக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ நம்ம சென்சரி ப்ளஷர்ஸுக்காக தான் வந்து இந்த ஃபுட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்து ஹைப்பர் பெலேட்டபிள் இல்லை ஹைலி பெலேட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளால் ஒரு சிப்ஸோ 2 சிப்ஸோ சாப்பிட்டுட்டு வந்து நிறுத்த முடியாது. ஸோ நம்மளை அந்த டேஸ்ட் எடுக்க வைக்கிறதுக்காக சீசனிங்ஸ், ஃப்ளேவரிங்ஸ் இதெல்லாம் போட்டு தான் இது எல்லாமே தயாராகுது. ஸோ நம்மளால் கம்மியாக போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்லான்னு நினச்சாலும் நம்மளால் முடியாது. ஸோ டோட்டலாக அவாய்ட் பண்ணுறதுக்கும் கஷ்டம். இது வந்து ஒரு டெய்லி ஹேபிட் ஆகிடுச்சுன்னா. ஸோ இந்த ஃபுட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தா அந்த டீப் ஃப்ரைடை வந்து எதுக்கு அவாய்ட் பண்ணோம் அப்படின்ட்டு சொன்னோன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ ஆயில் எந்த ஆயிலாக எடுத்துக்கிட்டாலும், ஆயில் இல்லை கீ எது எடுத்துக்கிட்டாலும் அப்ராக்சிமேட்டாக அதில் வந்து 120 கேலரிஸ் இருக்கும். அப்படி பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு செடென்ட்ரியாக எந்த மூமெண்ட்டும் இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல், டெஸ்க் ஜாப் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு ஒரு டெய்லி ரிக்குயர்மெண்ட் கேலரியே வந்து 1200, 1400 இல்லை 1600 தான் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 10 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் அவங்க வந்து ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்ணாலே அவங்களுக்கு அந்த கேலரி ரிக்குயர்மெண்ட் வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அது தவிர்த்து அவங்க ஃபுட்டு மூலியமாகவோ இல்லை இந்த ஸ்நாக்ஸ் மூலியமாகவே எடுத்துக்கிறது எல்லாமே வந்து அவங்க டெய்லி ரிக்குயர்மெண்ட்டோட ஜாஸ்தியான கேலரிஸ் தான். ஸோ அது வந்து இந்த எல்லாமே வந்து நம்ம ஒரு நாள் சாப்பிட்றதால ஒரு கேக்கோ இல்லை ஒரு ஜூஸ் ஒரு நாளைக்கு வந்து அக்கேஷ்னலாக எடுத்துக்கிறதால வெயிட் கெயின் நடக்கிறது இல்லை, நமக்கு நல்லா தெரியும். இதை வந்து நம்ம ரிப்பீட்டடாக ஒரு டெய்லி ஹேபிட்டாக மாற்றும் போது தான் வந்து நமக்கே தெரியாமல் வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராஸாக தான் நடக்கும். அதுவும் இல்லாமல் இதில் எதுவுமே வந்து நமக்கு நியூட்ரிஷன் பர்ஸ்பெக்டிவில் வந்து நம்ம ஏன் இதெல்லாம் மோஸ்ட்லி ஜங்க் ஃபுட் அப்படின்ட்டு சொல்கிறோம் அப்படின்னா, நியூட்ரிஷன் பர்ஸ்பெக்டிவில் இது எதுவுமே வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறைஞ்சதாக இல்லை. எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சால்ட்டு, சுகரு, ஃபேட்டுன்னு சொல்கிற இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் மோஸ்ட்லி வந்து காரணம் வந்து இதனால தான் வருது அப்படின்றதால இதை வந்து கண்டிப்பாக குறைக்க ஆரம்பித்தாலே நமக்கு வந்து வெயிட் லாஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுட்டோட சேர்த்து நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தின்னு நினச்சி சாப்பிட்ற, அதாவது மில்க் ப்ராடக்ட்ஸ், எஸ்பெஷலாக பன்னீர், அப்புறம் சீஸ்,
இது வந்து ப்ரோட்டீனுக்கு வந்து ரொம்ப நல்லது. பட் அதை வந்து நம்ம டெய்லி கேலரி ரெக்குயர்மெண்ட்குள்ளே எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு தெரிஞ்சு அதை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி சாப்பிடணும். அப்படி இல்லாமல் நம்ம டேஸ்ட்டுக்காக டெலிஷியஸ் அந்த ஃப்ளேவர் அதுக்காக வந்து நம்ம எடுத்துக்கும் போது இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸு, அதாவது இந்த சீஸ், பன்னீர், அதுக்கப்புறம் எஸ்பெஷலாக ட்ரை ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் நட்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிற நட்ஸாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா கோக்னட் சட்னி, அப்புறம் வேர்க்கடலை சட்னி, இந்த மாதிரி சாப்பிடும்போது இது எல்லாமே வந்து ஹை கேலரி, ஹெல்த்துக்கு வந்து நல்லது. பட் நம்ம கேலரியை தாண்டி போகும்போது அதுவும் வந்து எக்ஸஸ் கேலரிஸாக ஃபேட்டாக தான் நமக்கு ஸ்டோர் ஆகி வெயிட் கெயினுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நமக்கு வெயிட் லாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று நம்ம வந்து நீங்கள் எந்த டயட் ஸ்ட்ராட்டஜி எது எடுத்தாலுமே நம்ம கேலரி வந்து குறைச்சி சாப்பிட்ணும். ஸோ இந்த ஃபுட்டு எதுவுமே நம்ம கேலரி டெஃபிசிட்க்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபுட்டு நம்ம 3 மீல்ஸ் அதில் வந்து நம்ம குறைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸை வந்து இந்த ஹை கேலரி, ஹைப்பர் பேலேட்டபிள் இந்த மாதிரி ஃபுட்ஸில் வந்து அந்த டெய்லி எடுத்துக்கிற ஃப்ரீக்வன்சியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைன்னா நல்லது முடிஞ்சால் அவாய்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 2-3 வீக்ஸ் இதெல்லாம் இல்லாமல் பண்ணிகிட்டு இருந்தாலே நமக்கு வந்து நம்ம வெயிட்டில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். வெயிட் லாஸும் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.